Hi. Super. கண்டுபிடிச்சி. Fantastic. 2000 years later. நம்ம ஒரு கார் வாங்கினோம்னா அதோட வேல்யூ கம்மியாகும். ஏன் பைக் வாங்கினாலும் அதோட வேல்யூ கம்மியாகும். வாட்சஸ், ட்ரெஸ், எனி ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கினாலும் அதோட வேல்யூ கம்மியாகிட்டே போகும். பட் ஒரு ப்ராடக்ட் மட்டும் வேல்யூ அதிகமாகிட்டே கொடுக்கும். அதோட ஒர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் லேண்ட். எஸ், இந்த லேண்ட் வந்து வாங்குறதுக்கு நம்ம அதிகமாக ஆசைப்பட்டிருப்போம். ஸோ அந்த லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். 8 டாக்குமெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். லெட்ஸ் கோ. இந்த 8 டாக்குமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டா. எஸ், பட்டா இஸ் a main legal land ownership document. So இந்த பட்டா டாக்குமெண்ட் இஸ் கால்ட் லைக் ஐடென்டிட்டி, லேண்டோட ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த பட்டாவில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் வந்து இந்த லேண்ட் இருக்குது, வில்லேஜ் ஆர் சிட்டி, அண்ட் டைப் ஆஃப் லேண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டா நான் அக்ரிகல்ச்சர் லேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் ட்ரை லேண்ட் அண்ட் வெட் லேண்ட், இந்த மாதிரி டைப் வந்து இந்த லேண்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து இந்த பட்டால சொல்லுவாங்க. சைஸ் ஆஃப் லேண்ட் வந்து எவ்வளோ இருக்கு, அண்ட் ஒர்த் ஆஃப் லேண்ட், இதோட லேண்டோட ஒர்த் என்னது, அதுக்கு ப்ரீவியஸ் ஓனர்ஸோட நேம், இப்போ கரண்ட் பீரியட்ல யாரை வச்சிருக்கா, இந்த ஓனர் லேண்டோட ஓனர் யாரு அப்படிங்கிற வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இந்த பட்டால இருக்கும். ஸோ பட்டா இஸ் a மெயின் டாக்குமெண்ட். 8 டாக்குமெண்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இஸ் பட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பட்டா இருக்கு. தட் மீன்ஸ் ஜாயிண்ட் பட்டா அண்ட் இண்டிவிஜுவல் பட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஜாயிண்ட் பட்டா மீன்ஸ் ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்ட்ல 3 ஆர் மோர் ஓனர்ஷிப் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஜாயிண்ட் பட்டான்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் பட்டானா சிங்கிள் ஓனர்ஷிப் இருக்கக்கூடிய லேண்ட் ஓனர் தான் அந்த இண்டிவிஜுவல் பட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாயிண்ட் பட்டா அண்ட் இண்டிவிஜுவல் பட்டா 2 டைப்ஸ் ஆஃப் பட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட்டா. 2 சிட்டா. சிட்டா மீன்ஸ் சேம் லைக் பட்டா. சிட்டால வந்து டைப் ஆஃப் லேண்ட் இருக்கும், வெட்லேண்ட் ஆர் ட்ரை லேண்ட், இந்த மாதிரியான டீடைல்ஸ் இருக்கும். ஸோ பட்டா எஸ்டாப்ளிஷஸ் லேண்ட் ஓனர்ஷிப். சிட்டா ஃபோக்கஸ் ஆன் லேண்ட் டைப் அண்ட் யூசேஜ். இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா ஓனர்ஸோட நேம், சர்வே நம்பர், சப்டிவிஷன், லேண்ட் கிளாசிஃபிகேஷன், லேண்ட் ஏரியா அண்ட் ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்கும். வில்லேஜ், தாலுக் அண்ட் டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த சிட்டால இருக்கும். So Chitta also is a main document needed. Third one, Adangal. So Adangal is one of the document maintained by VAO, Village Administrative Officer தான் இந்த அடங்கலை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அடங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சர்வே நம்பர், எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட், லேண்டோட டைப் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். லேண்டோட ஓனர்ஸ் யார் அப்படிங்கிற வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஸோ அடங்கலில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அடங்கல் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். இந்த பட்டா, சிட்டா அண்ட் அடங்கல் இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து எடுக்க முடியும். eservice.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 3 டாக்குமெண்ட்ஸ் இஸ் a மெயின் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் அண்ட் நம்பர் 4, இசி, இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்கம் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இசி வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்டோட ஓனர் யாருங்கிறத செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்வே நம்பர் அண்ட் பிளாட் நம்பரும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயின் டாக்குமெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென் டு செல், வென் டு பை அண்ட் பேங்க் லோன். ஸோ மெயினாக வந்து இப்போது ஒரு லேண்ட் இருக்குன்னா இந்த லேண்டை வச்சு நம்ம பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்களா, இல்லைனா லா இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த இசியில் வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த இசி எடுக்கிறது வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா tnreginet.gov.in வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து இந்த ஈஸியை எடுத்துக்கலாம். அண்ட் நம்பர் 5, FMB sketch. FMB ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபீல்ட் மெஷர்மெண்ட் புக். ஸோ இந்த FMB வந்து எதுக்காக யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா லேண்டோட மேப். ஸோ லேண்டோட மேப்பை பார்க்கறதுக்காக இந்த FMB sketch வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நேம், வில்லேஜ் நேம், சர்வே நம்பர், சப்டிவிஷன், லேண்ட் மெஷர்மெண்ட் ஏரியா, அதுவும் ஸ்கேல் வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த FMB sketchல இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸில் வந்து மெஷர் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு ரேஷியோவில் இந்த ஸ்கேல் இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் ரைட் சைடில் வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம இந்த மேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த FMB sketchல இருக்குது. நம்பர் 6, ஏ ரெஜிஸ்டர்.
ஸோ இந்த ஏ ரெஜிஸ்டர் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், பட்டா நம்பர், லேண்டோட டைப், தட் மீன்ஸ் கவர்மெண்ட் லேண்டா இல்லைனா இண்டிவிஜுவல் ப்ரைவேட் லேண்டாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். வெட்லேண்ட் ஆர் ட்ரை லேண்ட் இதுவும் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வாட்டர் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து லேண்டோட ஓனர்ஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து சாயில் டைப், அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி என்னங்கிறது வந்து நம்ம மென்ஷன் ஆகிருக்கோம். ஏ ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏ ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது லேண்ட் ரெக்கார்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் கேல்குலேட்டட் டேக்ஸஸ் அண்ட் லேண்ட் டீட்டெயில்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் இந்த ஏ ரெஜிஸ்டர் ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 7 UDR அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி ஸ்கீம். ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸை எக்ஸ்டீஸ் பண்ணுறதுக்கும் பட்டாவை இஷ்யூ பண்ணுறதுக்கும் இந்த யூடிஆர் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண இயர்ஸ் வந்து 1980s ஃபஸ்ட்டாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் மெயின் டாக்குமெண்ட் நீடட். அண்ட் லாஸ்ட் 8th வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீட் டாக்குமெண்ட். ஸோ இந்த பேரண்ட் டீட் டாக்குமெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பையர் அண்ட் செல்லர் இருக்காங்க. பையர் வந்து இசட்னு வச்சுக்கலாம், செல்லர் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து செல்லர் வந்து பையருக்கு இந்த லேண்டை வைக்க போகிறாங்க. இப்போ செல்லர் ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பி கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த செல்லர் வந்து ஏ வந்து ஒரு லேண்டை வச்சுருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பி கிட்டேருந்து இந்த லேண்டை வாங்கியிருப்பாங்க. ஸோ பி வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்கன்னா சி கிட்டேருந்து இந்த லேண்டை பி வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து சி கிட்டேருந்து யார் வாங்கியிருப்பாங்கன்னா டி கிட்டேருந்து இந்த லேண்டை சி வாங்கியிருப்பாங்க. இந்த டி வந்து யார்கிட்ட வாங்கியிருப்பாங்கன்னா இ கிட்டேருந்து இந்த லேண்டை டி வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ இ வந்து ஃபேமிலி அசெட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த லேண்டை வந்து ஃபேமிலி அசெட், இதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட இல்லை, இந்த ஃபேமிலி அசெட் வந்து பரம்பரையாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த லேண்டை என்ன பண்ணுவாங்கன்னா இ வந்து டி கிட்ட விற்க போகும்போது இந்த பேரண்ட் டீட் டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து இஸ் கால்ட் மதர் டீட் சொல்லுவாங்க, மூலப்பத்திரம் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இ வந்து டி கிட்டேருந்து ஃபஸ்ட்டாக சேல் பண்ணும்போது இந்த பேரண்ட் டீட் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணி சேல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே வந்து ஃபாலோ பண்ணும்போது டி வந்து சி கிட்ட சேல் பண்ணும்போது செகண்ட் டைம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது வந்து சி வந்து பி கிட்ட அந்த லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தேர்ட் டைமாக இந்த பேரண்ட் டீட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பி வந்து ஏ கிட்ட பேரண்ட் டீட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேரண்ட் டீட் டாக்குமெண்ட் எதுக்காக இந்த யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த லேண்டோட ஹிஸ்ட்ரிஸ், யாரெல்லாம் இந்த லேண்டை வச்சிருந்தா அவங்க எப்படிலாம் இந்த லேண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க, யார்கிட்ட இருந்து இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, பேரண்ட் டீட் டாக்குமெண்ட் வந்து இதுக்காக யூஸ் ஆகுது. இந்த 8 டாக்குமெண்ட் தான் பிஃபோர் பையிங் அ லேண்ட் நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ see you next year guys. Bye.